அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறார். இனி இவை ஒவ்வொன்றாக உங்களுடைய ராசிக்கு நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் பொதுவாகவே மிக அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் அதீத பலத்துடன் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. பொதுவாகவே சுபத்துவ பாதையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையையும் சாதகமற்ற இடத்தில் வலம் வந்தாலும் கூட சிறப்பான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் தான். அவருடைய உச்சத்தின் காரணமாக சிறப்பான மாறுதல் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலேயே தோஷமற்றவர் என்று சொல்லக்கூடியவராகவும் நவ கிரகங்களுக்குமே ஆசானாகவும் திகழக்கூடியவர் தான் குரு பகவான். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு உச்சத்தின் காரணமாக இனி இது ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குறிப்பாக குரு பகவான் நேர்கதியில் உச்சம் பெறும் இந்த வேலை என்பது நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடி வரும் அற்புதமான தருணமாக அமைகிறது. பல்வேறு வகையான சிக்கல், சிரமம், நெருக்கடி என்று சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். குரு பகவான் தனது உச்ச வீடான சந்திரனின் ஆட்சி வீட்டில் உச்சபலம் பெற்றிருக்கும் இந்த வேலை என்பது இரட்டிப்பு நன்மையை கொடுக்க போகிறது. ஏனென்றால் மிக வலுவாக இந்த வேளையில் முக்கூட்டு கிரகங்கள் கடந்து செல்லக்கூடிய வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக குருவுடன் இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூட போகிறது. நவ கிரகங்களிலேயே மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அப்பரிவிதமான வளர்ச்சியை நேர்கதியில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான். அது மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. நவ கிரகங்களிலே பகை கிரகமற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் தான். எனவேதான் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவருடைய பார்வை படக்கூடிய வேளையில் நமது வாழ்வில் சந்திக்க வேண்டும் என்று நம்மளை துரத்தி கொண்டிருந்த பல வகையான சிரமங்களும் விலகக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் நினைப்பதை விட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. குருவின் உச்சத்தின் காரணமாக இந்த வேளையில் தொழில், வியாபாரம், உத்தியோகம் என பல பணிகளில் உச்ச நிலையை அடையக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி சிறப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு துறவி ஒருவர் இருக்கிறார். அவர் தன்னுடைய பயணம் ஒன்றை மேற்கொள்கிறார். அப்படி பயணம் மேற்கொண்டு மீண்டும் திரும்பி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒரு ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்போது ஆற்றை கடந்து செல்லும் போது பல பயணிகள் அந்த படகில் வருகிறார்கள். அப்படி பல பயணிகள் வரக்கூடிய வேளையில் ஒரு நபர் அங்கு இருக்கக்கூடிய பெண்களை வம்பிழுக்கக்கூடிய வகையில் எள்ளி நகையாடுகிறார். அவரை பார்த்து இந்த துறவி ஒன்றுமே சொல்லவில்லை. மிகவும் அமைதியாக அந்த இடத்தை விட்டு அப்படியே கடந்து சென்று விடுகிறார். பிறகு தனது குருவை பார்த்து நடந்த நிகழ்வை அவரிடம் எடுத்து சொல்ல, அப்போது இந்த குரு அந்த துறவியிடம் சொல்கிறார், நீ செய்தது தவறு, அங்கு நடக்கக்கூடியது தவறு என்று தெரிந்தவுடன் உடனடியாக அதை தட்டி கேட்க வேண்டும் என்று சொல்கிறாருங்க. அப்போது பல சீடர்கள் அந்த இடத்தில் அந்த அறிவுரையையும் போதனையையும் கேட்டு தெளிவான மனநிலையுடன் அங்கிருந்து செல்கிறார்கள். இதே போன்று இன்னொரு சீடர் ஒருவர் பயணங்கள் செய்து அதே ஆற்று வழியாக கடந்து வரும்போது அதே நபர் மீண்டும் இந்த தருணத்தில் படகில் வரக்கூடிய அந்த நபர் பெண்களிடம் கேலி செய்து அவர்களை வம்பிழுக்கிறார். அப்போது இவருக்கு மிகுந்த கோபம் வந்து அவரை அடிப்பது போல் கையை ஓங்கி கொண்டு அவரை நோக்கி செல்ல அந்த நபர் பயந்து அப்படியே அவர் செய்த சேட்டையை முடக்கி கொண்டு அங்கிருந்து அந்த நபர் சென்று விடுகிறார். இந்த நிகழ்வை குருவிடம் வந்து இந்த சீடர் சொல்ல அந்த சீடரிடம் குரு சொல்கிறார்,
துறவியாக இருக்கக்கூடிய உனக்கு நிச்சயமாக கோபம் வரக்கூடாது, கோபத்தை குறைத்து கொள் என்று சொல்லி அறிவுரை சொல்கிறார். இதை கேட்டவுடன் அங்கிருந்த சீடர்கள் அனைவருமே, குருவே, முன்பு அதே நிகழ்வு ஒருவருக்கு நடந்தபோது அமைதியாக இரு என்று சொன்னீர்கள், ஆனால் இப்போது அதே நிகழ்வை தட்டி கேட்டதற்கு தட்டி கேட்க கூடாது, அமைதியாக கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்களே, எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று அங்கிருந்த சீடர்கள் அவரிடம் கேட்க, அப்போது குரு சொல்கிறார், முன்பு அந்த நிகழ்வை சந்தித்த அந்த சீடன் மிகுந்த மென்மையான குணம் கொண்டவன், அதனால் அவனுக்கு கொஞ்சம் அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய அளவிற்கு துணிவு வேண்டும் என்று சொன்னேன். இவன் ஏற்கனவே துணிச்சலுடன் பல விஷயங்களை மேற்கொள்ளக்கூடியவன். அப்படி இருக்கும்போது இன்னும் துணிச்சல் அதிகரித்தால் சில பிரச்சனைகளை அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகிவிடும். அதனால்தான் இவனிடம் கோபத்தை குறைத்து கொள்ள சொல்லி சொன்னேன் என்று சொல்கிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சில இடங்களில் வேறு மாதிரியாகவும் சில இடங்களில் இன்னொரு மாதிரியாகவும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சூழலுக்கு ஏற்றவாறு நவ கிரகங்களின் தலைவன் குரு என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வேளையில் மிக சிறப்பான அமைப்பை நிச்சயமாக இந்த தருணத்தில் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கும் இந்த காலகட்டம் என்பது அற்புதமான பொன்னான வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், இரட்டிப்பு நன்மை நிச்சயம் உண்டு. மிகவும் வலுவாக குரு பகவான் இந்த வேளையில் உச்சபலம் பெற்றிருப்பதால் அனைவருக்குமே நன்மை நிறைவாக கிடைக்கும் என்றாலும் கூட ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகிறது. உங்களுடைய ராசி என்ன என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு மட்டுமல்லாது உங்களது எதிர்பார்ப்பு என்ன என்பதையும் பதிவிடுங்கள். இந்த வேளையில் அதீத நன்மைகளை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பருகிறார். மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் குரு சாதகமான நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துவதால் பல நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும். குறிப்பாக இந்த வேளையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானம் என்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நிச்சயமாக கைகூடும். அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் உங்களை தேடி வருகிறது. ஆரோக்கிய தொல்லையில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். இருந்தாலும் அசட்டுத்தனமான முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோகம் உண்டு. குடும்பஸ்தானத்தில் நுழைந்திருக்கும் குருவின் அமைப்பால் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் உண்டு. திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல இனிமையான நிகழ்வுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எளிதில் கைகூட போகிறது. மற்ற ராசிக்காரர்களை விட மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நன்மை நிச்சயம் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உச்சபலம் பெற்றிருக்கும் ராசியின் ராஜ யோகாதிபதியின் அமைப்பால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். உங்களுடைய முடிவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. வீறு நடை போடக்கூடிய வகையில் வாய்ப்புகள் கனகச்சிதமாக அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். சுப விரயம் நிறைவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டு. சிறு முயற்சி கூட மிகப்பெரிய லாபத்தையும் பொன்பொருள் சேர்க்கையும் பெற்றுத்தரும் அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு சற்று கவனத்துடன் தொழில் சார்ந்த பணிகளை முன்னேற்றத்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் தொழிலில் சாதிக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான முதலீட்டில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருப்பதால் ஏராளமான நன்மையும் 4 திசையிலும் இருந்து நன்மை பெறக்கூடிய முதன்மையான ராசி என்று சொன்னால் அது நிச்சயம் விருச்சிக ராசி. 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் இருந்தாலும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. ஏனென்றால் அவர் ராசியின் அதிபதியாக இருக்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். இரட்டிப்பு நன்மை உங்களை தேடி வருகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள். நீண்ட நாட்களாக ஆரோக்கிய தொல்லையை சந்திக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அதில் நல்ல தீர்வு நிச்சயம் உண்டு.
மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய வேளையில் அவருக்கு நேர் எதிராக ராசியின் அதிபதி சுபத்துவ பாதையில் நிற்பது பல சிரமங்களை குறைத்து இனி நன்மையை நிச்சயமாக மேம்படுத்தி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். என்றால் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். நிறைந்த நன்மை நிச்சயமாக உங்களை தேடி உறுதியாகவே வரும்.